டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உடல் எடை குறைக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணும்போது எடையை கூட குறைச்சிருவோம். ஆனால் பெரிய சேலஞ்ச் தொப்பையை குறைக்க முடியாது. தொப்பையை குறைக்கிறதுக்குன்னு ஸ்பெஷல் எக்ஸசைஸ் என்னென்னமோ முயற்சி பண்ணுறேன் சார். எல்லாரும் என்னை பார்த்து நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு கேட்குறாங்க. ஆனால் எனக்கு 40 வயசு ஆச்சு. அவங்க கேட்குற கேள்வியே என்னை ஏதோ அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன லிவர் ப்ராப்ளமா, ஏன் தொப்பை மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு கேட்குறாங்க. நிறைய இடங்களில் கேலி கூத்தாவதற்கு காரணமாக என்னுடைய உடல் எடை இல்லை, ஆனால் தொப்பை இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் அனைவருக்குமே தொப்பை குறைய சிறந்த மருந்தாக இன்று நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த தொப்பை குறைய கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் வெள்ளரி விதை, வெண்சந்தன சூரணம், வெட்டிவேர், 3 பொருள் தான் தேவை. விலை அதிகமான மருந்துகள் கிடையாது, விலை குறைவான மலிவான மருந்துகள். ஆனா ஒரு 100 நாட்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்க தொப்பையில அவ்வளவு பெரிய மாற்றம் வருவதை பார்க்க முடியும். தொப்பை குறைய கஷாயம் எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போமா? முதல்ல 300 மில்லி தண்ணீரை நான் சேர்க்கிறேன். இந்த 300 மில்லி தண்ணீரோடு முதல்ல நான் சேர்ப்பது வெள்ளரி விதை சூரணம். சுலபமா நாட்டு மருந்து கிடைக்கும், 3 கிராம் போட்டுருங்க. அடுத்து வெண் சந்தனத்துடைய சூரணம். இது முகத்துல பூசுறதுன்னு இல்லாம நாட்டு மருந்து கடைகள்ல உட்புற சாப்பிட்றதுக்குன்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க, அது ஒரு 3 கிராம். வெட்டிவேர் சூரணம் சுலபமா நமக்கு கிடைக்கிறது 3 கிராம். மொத்தமே 3 பொருட்கள் தான் தேவை இல்லையா? வெள்ளரி விதை, சந்தனம், வெட்டிவேர், இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து ஒருநிலைப்படுத்தப்பட்ட சமநிலைப்படுத்தப்பட்ட ஒரு முறையான மருந்துகளாக நாம் பின்பற்றும் போது அவ்வளவு பெரிய மாற்றம் உடல்ல ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்னைக்கு உடல் எடையை குறைக்க நாம் பட்டினி கிடப்பது, உடற்பயிற்சி செய்வது, சத்து பானங்கள் சாப்பிடுவது, புரோட்டீன் ட்ரிங்க் சாப்பிடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சாலும் கூட தொப்பை குறையவில்லை அப்படிங்கிற கவலையும், பிரசவ காலத்திற்கு பிறகு தொப்பை குறையவில்லை அப்படிங்கிற வருத்தமும், அதை விட முக்கியமாக இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு 45 வயது மெனோபாஸ் ஆன பிறகு உடல்ல ஏற்படுகின்ற மாற்றங்கள், சில நேரங்கள்ல கணவன் தன்னை விரும்புவதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் நிறைய அதிகாரிகளை நான் பார்க்கிறேன். ப்ரமோஷன் போகும்போது, ஒரு சீனியர் லெவல் ப்ரமோஷனுக்கு போகும்போது உங்களோட ஃபிட்னஸை பத்தி நாங்க யோசிக்க வேண்டியிருக்கு, நீங்க வெயிட்டை குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் நம்மை பெரிதாக மனதளவில் காயப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். ஜிம் போறேன், எக்ஸசைஸ் பண்றேன், உணவுல கட்டுப்பாடு கொண்டு வரேன், எல்லாம் பண்றேன், ஆனா தொப்பை குறையல. உடல் எடை குறைப்பதற்கு அல்ல, தொப்பை குறைவதற்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய இந்த கடிநீர் ரெடியாகி விட்டது. சந்தனம் போடுறதுனால உங்க வீட்டுல இந்த கஷாயம் வச்சீங்கன்னா 4வது வீட்டுக்காரங்க கேட்பாங்க, நீங்க என்ன இன்னைக்கு ஸ்பெஷலா சமைச்சீங்க, அவ்வளோ நல்ல வாசனை வந்ததுன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நமக்கு நல்ல மாற்றத்தை உடலில் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மருந்து. சாப்பிடுவதற்கே நமக்கு ஒரு ஆசையை தூண்டக்கூடிய மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கஷாயம் தான். தொப்பை குறைய நமக்கு உதவி செய்யக்கூடிய இந்த கஷாயம் ரெடியாகிவிட்டது. இதோடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக நாம் பார்ப்போம். உடல் எடை குறைய நம்ம முயற்சி பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச், எடை குறைந்தால் கூட தொப்பை குறையவில்லைங்கிற ஒரு கஷ்டம்தான். பிரசவ காலத்திற்கு பிறகு பெண்களுக்கும், அறுவை சிகிச்சைக்கு பிறகு பெண்களுக்கும் ஆண்களுக்கும், உடல் நலமில்லாமல் நீண்ட காலம் ஓய்வுக்கு பிறகு நம்ம எல்லாருக்கும் மாதவிலக்கு கோளாறுகளால் ஏற்படுகின்ற உடல் எடை அதிகரிப்பு, இன்றைக்கு அதீத உடற்பயிற்சியற்று நீண்ட நேரம் அமர்ந்து படிக்க வேண்டிய, வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தால் ஏற்படுகின்ற உடல் எடை அதிகரிப்பு, தைராய்டு சுரப்பியுடைய செயல் மாற்றங்களால் ஏற்படுகின்ற உடல் எடை அதிகரிப்பு, சிறுநீரக நோய், ஈரல் நோய், இதய நோயின்னு சொல்லி விதவிதமான உறுப்புகளுடைய செயல் மாற்றங்களால் நமக்கு ஏற்படுகின்ற அதீத உடல் எடை அதிகரிப்புன்னு நிறைய சிரமங்கள் நம்மை பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம். உடல் எடை அதிகரிப்பை தடுக்க, அதிகரித்த உடல் எடையை குறைக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதலற்று நாம் நிறைய சிரமத்திற்கு ஓடிக்கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். ஜிம் போனா எடை குறையுமா, எக்ஸசைஸ் பண்ணா எடை குறையுமா, யோகா பண்ணா எடை குறையுமா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணா எடை குறையுமா, பாலியோ டயட் பண்ணா எடை குறையுமா, கீட்டோ டயட் பண்ணா எடை குறையுமா, இன்றைக்கு விற்கக்கூடிய விதவிதமான புரோட்டீன் ஷேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்ரிங்க்ஸை சாப்பிட்றதுனால எடை குறையுமா, இன்னும் சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன்
நாட் அ டைம், எனக்கு வந்து 1 கிராம் கூட எடை குறையலன்ற கவலையில இருக்கிறத பார்க்குறோம். உடல் எடை ஏன் நமக்கு அதிகரிக்குதுன்னா 5 பிசியோலாஜிக்கல் ரீசன்ஸ். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரீசன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். பொதுவாக நம்ம நினைக்கிறோம் தைராய்டில் வரக்கூடிய மாற்றம் மட்டும்தான் எடையை அதிகரிக்கும்னு. மிகப்பெரிய தவறு. எனக்கு தைராய்டு, இன்சுலின், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான், கார்டிசோல்னு சொல்லக்கூடிய இந்த 6 ஹார்மோனும் ஒன்றை ஒன்று சார்ந்து வேலை செய்யக்கூடிய ஹார்மோன்கள். இந்த 6 ஹார்மோன்களும் அது வேலை செய்யக்கூடிய திறன் குறைந்து போகும்போது, அது வேலை செய்யக்கூடிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் போது, குறைவாக இருக்க வேண்டியது அதிகமாவதும் அதிகமாக இருக்க வேண்டியது குறைவதும் கூட இன்றைக்கு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம். அதனாலதான் என்னோட பிராக்டிஸ்ல உடல் எடை குறைய வேண்டும்ங்கிற முயற்சிக்கு யார் வந்தாலுமே அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய முதல் முயற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் ப்ரொஃபைல் கொண்டு வாங்க, நாடி பாருங்க, உடம்புல வாத பித்த கபம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அதே நேரத்தில் உங்களோட ஹார்மோன் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஹார்மோன் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் லாஸ்க்கு என்ன பண்ணணும், டீடாக்ஸில் ஆரம்பித்து என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லி கொடுப்பேன். இன்றைக்கு உடல் எடை அதிகமாவதற்கு வெறும் தைராய்டு காரணம் அல்ல, இந்த 6 ஹார்மோன்களுடைய சேர்க்கை, குறைபாடு, மிகைப்பாடு, ராங் காம்பினேஷன், இது எல்லாமே காரணமாக இருக்கிறத பார்க்கணும். 2வது, தூக்கமின்மை உடல் எடைக்கு மிகப்பெரிய காரணம். இன்னைக்கு பெரும்பாலும் யாரும் கவனிக்காத ஒரு விஷயம் அதுதான். நான் டெய்லி 6000 ஸ்டெப்பு நடக்கிறேன், கார்போஹைட்ரேட் டயட்டை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன், 2 வேளை சாப்பாடுக்கு மாறிட்டேன், யோகா பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறீங்க, தூங்குறீங்களான்னு ஒரு கேள்வியை கேட்டால் பெரும்பாலும் எல்லாம் சொல்கிறது 4 மணி நேரம் தூங்குறேன், 3 மணி நேரம் தூங்குறேன், எனக்கு தூங்கத்துக்கு டைம் இல்லை, டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக தான் எனக்கு இருக்குன்னு சொல்லுவோம். யாரெல்லாம் தூக்கம் இல்லாமல் அவசப்படுறீங்களோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இறைவனே வந்தாலும் உங்கள் எடையை குறைக்க முடியாது. ஆனால் தூங்குறதுக்கு நேரம் ஒதுக்கி நல்லா தூங்குறவங்கள நீங்க ஒரு பக்கம் திரும்பி பாருங்க, அவங்க எடை நிறைய சாப்பிட்டாலும், நிறைய கொழுப்பான உணவுகள் சாப்பிட்டாலும் அதிகமாகாம இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில தூக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கு, தூக்கமின்மை அப்படிங்கிறது இன்றைக்கு உடல் எடை அதிகமாவதற்கு மிகப்பெரிய காரணம். 3வது, மன அழுத்தம். யாரெல்லாம் டிப்ரெஷன்ல இருக்காங்களோ அவங்க தொப்பை மட்டும் பெருசாயிட்டு போறதே பார்க்க முடியும். இன்றைக்கு ஆயுர்வேதத்துல ஒரு நோயை புரிந்து கொள்வதில், நோயாளியை புரிந்து கொள்வதில் தர்ஷனம், ஸ்பர்ஷனம், பிரஷ்னம்னு 3 விஷயத்தை சொல்லுவோம். பார்ப்பதற்கு இருக்கக்கூடிய மாற்றங்கள், கேள்விகள் மூலமாக நோயையும் நோயாளியையும் புரிந்து கொள்ளக்கூடிய முயற்சிகள், பிசிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த 3 விஷயங்கள் தான் இன்றைக்கு நோயையும் நோயாளியையும் புரிந்து கொள்ள ஒரு மருத்துவர் செய்ய வேண்டிய விஷயம்னு சொல்லுவோம். அந்த வகையில தர்ஷனம்னு சொல்லக்கூடிய பார்வைக்கு பார்க்கும்போது யாரெல்லாம் நடந்து வரும்போது தொப்பை மட்டும் பெருசா இருக்கோ அவங்க எல்லாருக்கும் அந்த தொப்பை பெரிதாவதற்கு மிகப்பெரிய காரணமே மன அழுத்தம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். டிப்ரெஷன்ல இருக்கிறது, எமோஷனை அதிகமா வெளிப்படுத்தாமல் மன உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய சூழல்ல இருப்பது, தூங்காமல் இருப்பது, அதே போல கோபமான உணர்ச்சிகளை அடிக்கடி வெளிப்படுத்துவது, எப்பொழுதுமே பய உணர்ச்சியோடு இருப்பது, இது எல்லாமே இன்றைக்கு உடல் எடை அதிகரிக்க காரணம். ஒருவேளை உங்களோட உடல் எடை குறிப்பாக தொப்பை கட்டுப்பாடற்று பெரியதாக இருக்குன்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் முயற்சி மன அழுத்தத்தை குறைப்பது தான். 4வது, உடல் கழிவுங்க. இன்றைக்கு டாக்ஸின்ஸ் உடம்புக்குள்ள எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு வைட்டல் ஆர்கன்ஸ் நம்ம சொல்லக்கூடிய மூளை, இதயம், நுரையீரல், ஈரல், சிறுநீரகம், செரிமான மண்டலம், நரம்பு மண்டலம், இவற்றுடைய செயல்பாடு 1 கோடியில் 1 பங்கு குறைந்து போறதை பார்க்கிறோம். நம்ம யோசிப்போம், சார் கோடியில 1 பங்கு குறைஞ்சா என்ன சார் ஆகும்? உடல் எடை கட்டுக்கடங்காமல் போகும். இந்த கோடியில 1 பங்கு குறைந்ததுக்கே இந்த நிலைமை இருக்குன்னா 10 பங்கு குறைஞ்சா என்ன ஆகும்? இன்றைக்கு இதுதான் அன்கண்ட்ரோல்டு வெயிட் கெயின் இருக்கவங்க எல்லாருடைய உடம்புலையும் பார்த்தீங்கன்னா டீடாக்ஸுங்கிற ஒரு விஷயம் பெரிய மாறுதலை கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு மிக மிக அதிகமானோர் இன்றைக்கு உடல் எடை குறைக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பதற்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா இந்த ஹார்மோன் ஃபங்க்ஷன்ஸ் தான். அதே போல இன்றைக்கு உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் தான். ஒரு எக்கு தப்பா இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் உடம்புல தேவையற்று சேர்க்கக்கூடிய கனிமங்கள் கழிவாக இருக்கும்போது, உப்புகள் கழிவாக இருக்கும்போது எப்படி உடல் எடையை நம்ம குறைக்க முடியும்? நீங்க பண்ற டயட்டு, நீங்க பண்ற கிராஷ் டயட்டு, நீங்க பண்ற இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எதுவுமே யூஸ் ஆகாது அன்லஸ் உங்க உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீங்க வெளியேற்றினா மட்டும்.
கடைசியா வர்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டியூஸ்ட் ஒபேசிட்டின்னு சொல்லுவோம். மாத்திரைகள் மூலமாக உடல் எடை அதிகமாகுது. இன்னைக்கு நிறைய நோய்களுக்கான மாத்திரைகளை நம்ம தேடி தேடி சாப்பிட்றோம். சத்து மாத்திரைகள் சாப்பிட்றோம், கால்சியம் மாத்திரைகளை சாப்பிட்றோம், சில நோய்களுக்கான மாத்திரைகளை மருத்துவர் பரிந்துரைக்கிறபடி சாப்பிட்றோம். ஆனா இந்த மாத்திரைகளுடைய பக்க விளைவாகவே மிகப்பெரிய அளவுல இன்றைக்கு உடல் எடை கூடுகிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்வது கிடையாது. ஒரு லாஸ்ட் ஜென்ரேஷன், இன்னைக்கு 60-70 இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்லாம் என்ன பண்றாங்கன்னா, பையன் பொண்ணு அல்லது பேரன் யாராவது ஒருத்தர் அமெரிக்கால இருக்காங்க இல்லைன்னா யூரோப்ல இருக்காங்கன்னா, போயிட்டு வரும்போது எதை வாங்கிட்டு வராங்களோ இல்லையோ டப்பாவா சத்து மாத்திரையை வாங்கிட்டு வரதை பார்க்கணும். இவங்க யாருமே மருத்துவர்களை சந்தித்து மருத்துவ ஆலோசனை எடுத்து என் உடம்பில் என்ன சத்து குறைபாடு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு ஏற்ற சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது கிடையாது. இவங்க எல்லாருமே போறோம், அவங்க நல்லதுன்னு சொல்றாங்க, அங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க, நான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றேன்னு சாப்பிட்றோம். இந்த மாதிரி ராங் இன்ஜெக்ஷன் ஆஃப் விட்டமின் அண்ட் மினரல் டேப்லெட்ஸ் இன்னைக்கு உங்க உடம்பு எடையை அதிகரிக்கும். இது தெரியுமா நம்மளுக்கு? இன்னைக்கு நிறைய வயதானவர்கள் தேவையற்ற உடல் எடையோடு வரும்போது அவங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்டரியை பார்த்தோம்னா தெரிந்தோ தெரியாமலோ நிறைய சத்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப தெரிந்தோ தெரியாமலோ ஏற்படுகின்ற அந்த சத்து மாத்திரைகள் மட்டும் இல்ல, சில நோய்க்கான மருந்துகளும் இன்றைக்கு தொப்பை பெரிதாவதற்கு, உடல் எடை அதிகமாவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்கிறோம். இது மட்டும் காரணங்கள் இல்லை, இன்னும் நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட பொதுவான வாழ்க்கை முறையில நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது இந்த 5 காரணங்கள் தான். தொப்பை பெருசா இருக்கு சார், சரி இப்ப தொப்பை எப்படி குறைக்கிறது? தொப்பை குறைய இந்த ஒரு அழகான குடிநீர் ஒரு சிறந்த மருந்து. வெள்ளரி விதை, வெண்சந்தனம், வெட்டிவேர், 3 பொருட்கள் தான் தேவை. வெள்ளரி விதை அப்படிங்கிறது வெள்ளரிக்காய்க்குள்ள இருக்கக்கூடிய விதை. வெண்சந்தனம்ங்கிறது சந்தனம், பொதுவா நம்ம பூசிக்கிற சந்தனம், நான் நெத்தியில வச்சிருக்க சந்தனம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சந்தனம். வெட்டிவேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு 3 கிராம் அளவுக்கு வெள்ளரி விதை, வெட்டிவேர், வெண்சந்தனம் எடுத்து 300 மில்லி தண்ணீர்ல போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் செஞ்சு பாருங்களேன். அவ்வளவு அழகாக உங்க உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கழிவுகளால் ஏற்பட்ட மாற்றங்களும், ஹார்மோன்களுடைய பிளக்சுவேஷனால ஏற்பட்ட மாற்றங்களும், அதைவிட முக்கியமாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், இறந்த திசுக்கள், கழிவாக இருப்பவை அனைத்தும் உடலை விட்டு வெளியேறுவதை பார்க்க முடியும். வெயிட் குறையிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தொப்பை குறையணும்னா நிச்சயமா இந்த வெள்ளரி விதை, வெண்சந்தனம் மற்றும் வெட்டிவேர் ஒரு சிறந்த மருந்துன்னு நம்ம சொல்லலாம். ஒரு டீச்சர் என்னை பார்க்க வந்திருந்தாங்க, வெறும் 36 வயது. புதுக்கோட்டையிலேருந்து வந்து திருச்சியில என்னை பார்த்துருந்தாங்க. அந்த டீச்சருக்கு பெரிய சவால் என்னன்னா, ஒரு 2 வருட காலத்துல அவங்களோட எடை கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆச்சு. 60 கிலோ இருந்தவங்க 110 கிலோல வந்தாங்க. அவங்க தைராய்டு ப்ரொஃபைல், அவங்களோட எல்லா ப்ரொஃபைலும் எடுத்தாச்சு, எவ்ரிதிங் இஸ் நார்மல். அவங்கள ரொம்ப உணவுல அப்யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு உணவு மேல அவ்வளோ பிரியமும் கிடையாது. அப்ப எதனால எடை கூடுது என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செய்து என்னோட எடையை குறைக்க முயற்சி செய்யுங்க. நான் ஒர்க் பண்ற ஸ்கூல்ல 3 மாடி இருக்கு. முதல் மாடியில ஒரு கிளாஸ் இருக்கு, 3வது மாடியில ஒரு கிளாஸ் இருக்கு. திருப்பி முதல் மாடிக்கு வரேன், படிக்கட்டு ஏறி இறங்கி நான் கிளாஸ்க்குள்ள போய் உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் மூச்சு விட்டாதான் என்னால பேசவே முடியுது. நான் ஒர்க் பண்றது ஒரு பிரைவேட் ஸ்கூல். அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க என்னை பார்த்து உடம்ப பார்த்துக்கோன்னு பயமுறுத்துறாங்க. மேனேஜ்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டு உங்களால பாடம் எடுக்க முடியலன்னா நீங்க பிரேக் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. என்னுடைய வருமானமே பாதிக்கப்படுது, நான் என்ன பண்றதுனே தெரியல. என்னுடைய உடல் எடை, இந்த மன அழுத்தமே என்னுடைய உடல் எடையை அதிகமாக்கி கொண்டிருக்கிறது, நான் என்ன பண்றதுனே தெரியல. வருமானம் குறைவு, மிகப்பெரிய அளவு சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதியும் எனக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு முதல்ல நாடி பார்த்து அவர்களுக்கு இருந்த பித்த நாடியை புரிந்து அவர்களுக்கு டீடாக்ஸ் மருந்து, பித்த சமணி கிருதம்னு சொல்லக்கூடிய நெய்யை கொடுத்து 6 நாளைக்கு, 7வது நாள் காலையில பேதிக்கு மருந்து கொடுத்தேன். 7 நாள்லயே பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல் எடை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கிலோ குறைஞ்சது. அதன் பிறகு வீட்டிலேயே இந்த வெண்சந்தனம், வெட்டிவேர், வெள்ளரி விதை கஷாயத்தை மட்டும் தொடர்ந்து சாப்பிடுங்க. கூட யோகா, தியானம், மூச்சு பயிற்சி மற்றும் உடலுடைய எடை குறையும் போது தசைகள் பலவீனமாகாமல் இருப்பதற்கான உடற்பயிற்சிகள்னு சொல்லி 4 விஷயத்த சொல்லி கொடுத்தோம். உணவு முறையில கவனத்துக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லைங்கிறத சொல்லி கொடுத்தோம். 3 மாத காலத்துல அடுத்த 10 கிலோ எடை குறைஞ்சிருந்தாங்க.
எதுக்காக சொல்றேன்னா, இந்த எடை குறைவது மட்டுமல்ல, அவங்க திரும்ப வந்து என்கிட்ட சொன்ன ரொம்ப அழகான ஒரு ஃபீட்பேக் என்னன்னா, இப்ப என்னால ஆக்டிவா இருக்க முடியுது. வாழ்க்கை மேல் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா வேலையை விடணுமா, குழந்தைகளை எப்படி படிக்க வைக்கிறது, என்ன வாழ்க்கையில பண்ண போறோங்கிற ஒரு பய உணர்ச்சி எனக்கு இருந்தது. இன்றைக்கு அந்த டீடாக்ஸ் முடிச்ச உடனேயே நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன் சார். ஆனா அந்த கஷாயம் சாப்பிடும்போது வீட்டிலேயே தண்ணீரில் இட்டு நானே செய்து சாப்பிடுகின்ற சுலபமான மருந்தாக இது இருந்தாலும் கூட, வழக்கமாக மற்றவர்கள் சொல்வதை காட்டிலும், ஏன்னா அந்த புரோட்டீன் ட்ரிங்க் எல்லாம் இன்னைக்கு வெளியில பாக்குறோம் 30,000 50,000 1,00,000 எல்லாம் விற்கிறாங்க. ஆனா வீட்டுல செய்யற மருந்து, அதுவும் வெள்ளரி விதையும் வெட்டி வேரும் சந்தனமும் சுலபமா நமக்கு கிடைக்கக்கூடிய மருந்து. இதை சாப்பிடும்போது இவ்வளவு எடை குறையுமா, இவ்வளவு தொப்பை குறையுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிசயம் தான் சார். என்ன எனக்கு இப்ப எக்ஸ்ட்ரா செலவு என்ன ஆகுதுன்னா, 15 நாளைக்கு ஒரு முறை என்னோட பிளவுஸ், நான் போடக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப லூஸ் ஆகுது. அதனால திரும்ப திரும்ப ரீஸ்டிச் பண்ண வேண்டிய ஒரு சிரமம் ஏற்படுகிறதே தவிர வேற சிரமமே எனக்கு இல்லை. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன், குடும்பத்தோட நீங்க நல்லா இருங்க அப்படின்னு ரொம்ப அழகா வாழ்த்திட்டு போனாங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் திருமணத்துக்கு தயாரா இருக்காங்க. ஆனா எடை குறையல, தொப்பை பெருசா இருக்குன்ற காரணத்தால நிறைய நேரங்கள்ல இது தள்ளி போவதை நம்ம பார்க்கிறோம். அதே போல நிறைய குடும்பங்கள்ல பார்க்கிறோம், பிரசவ காலத்திற்கு பிறகு மனைவியுடைய உடல் அதிகமாகிறதும், அல்லது ஒரு 35-40 வயது ஆகும்போது ஆண் அதிக மன அழுத்தம், வேலை அழுத்தத்தால் அவர்களுக்கு தொப்பை அதிகமாவதும், அதனால் ஏற்படுகின்ற உளவியல் ரீதியாக, தாம்பத்திய ரீதியாக ஏற்படுகின்ற சிரமங்கள் கணவன் மனைவிக்கிடையே மிகப்பெரிய விரிசலையை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். அப்ப இது சார்ந்த சிரமங்கள் குறையணும்னா உடல் எடை குறைய வேண்டும்னு எல்லா மருத்துவரும் அட்வைஸ் பண்றாங்க சார். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. செஞ்சாலும் எனக்கு அது பலன் கொடுக்கலன்னு நினைக்கக்கூடியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கான அருமருந்து இந்த ஒரு குடிநீர் தான். வெள்ளரி விதை, வெண் சந்தனம், வெட்டிவேர், 3 பொருள் தான் தேவை. 3 கிராம் எடுங்க, 300 மில்லி தண்ணியில போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க, 100 மில்லியா குறைங்க, வடிகட்டுங்க. காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிடுங்க. மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். குறிப்பாக இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இடுப்பு, உங்களோட பேண்டோட சைஸ் அது என்னங்கிறத ஒரு டேப் வச்சு மெஷர் பண்ணுங்க. 2 மண்டலம் 100 நாட்கள் இடைவிடாம ஃபாலோ பண்ணுங்க. பிறகு மீண்டும் பேண்டோட சைஸ் என்னங்கிறத மெஷர் பண்ணுங்க. இடுப்பு சைஸ் மெஷர் பண்ணிட்டு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த கஷாயம் என்னால குடிக்க முடியாது, நான் வேலைக்கு போறேன், ரொம்ப பிஸியா இருக்கேன்னு நினைக்கிறவங்க, ஸ்ரீஸ்லிம் மாத்திரைகள்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள், இந்த மாத்திரைகள் கூட ஒரு 3 மாத காலத்திலேயே 6 கிலோ வரை எடை குறைக்க நிறைய பேருக்கு சுலபமாவே உதவி இருக்கிறத பார்க்கும். நம்ம மருத்துவமனையில சென்னையில என்ன நிறைய பேச்சுலரா இருக்கக்கூடிய பெண்கள், ஹாஸ்டல்ல தங்கி வேலை செய்யக்கூடிய, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் நிறைய பேர் வருவாங்க. சார் எனக்கு வந்து தொப்பை அதிகமாயிடுச்சு, அலுவலகத்துல என்ன கேலி பண்றாங்க, ஸ்கூல்ல என்ன கேலி பண்றாங்கன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் வருவதை பார்க்கிறோம். அவர்களுக்கெல்லாம் நான் வந்து ஸ்ரீஸ்லிம் மாத்திரைகளை சுலபமா கொடுப்பேன். ஏன்னா மாத்திரையா இருக்கும்போது அந்த குழந்தைங்க அப்படியே தண்ணியில போட்டு முழுங்கிடலாம். காலை 3, மதியம் 3, இரவு 3ன்னு கொடுப்போம். இந்த ஒரு மாத கழித்து பார்க்கும்போது 2 கிலோ அளவுக்கு குறைஞ்சிருக்கும். ஒரு 3 மாத காலத்துல பார்த்தோம்னா அவர்களுடைய வயிறு நன்றாக குறைந்து தொப்பை இல்லாத ஒரு நிலை இருக்கிறத பார்க்க முடியும். எடையுடைய மாற்றம் ஒரு மாசத்துக்கு 1-2 கிலோ அளவுக்கு இருந்தாலும் கூட பிசிக்கல் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது நம்ம தொப்பை இருக்காது. தொப்பை இல்லைனாலே நம்மள யாரும் குண்டுன்னு சொல்ல மாட்டாங்க. கை கால்கள் ஒரு மாதிரி இருந்தாலும் கூட தொப்பை இல்லாம இருந்தீங்கன்னா உங்களை பார்க்கும்போது யாரும் குண்டுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? அந்த தொப்பை குறைய உதவி செய்யக்கூடிய ஒரு அழகான அருமருந்து தான் இது. யாருக்கெல்லாம் முடியுமோ இந்த வெள்ளரி விதை, வெண் சந்தனம், வெட்டிவேர் கஷாயத்தை வீட்டிலேயே போட்டு சாப்பிடுங்க. முடியாதவங்க மட்டும் மருத்துவமனையை தொடர்பு கொண்டு இந்த ஸ்ரீஸ்லிம் மாத்திரைகள் சொல்லக்கூடிய மாத்திரைகளை காலை 3, மதியம் 3, இரவு 3 உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்க. இதை தொடர்ந்து செஞ்சு வந்தாலே உடல் எடை குறைவது மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியமும் மேம்படுவதை பார்க்க முடியும், தன்னம்பிக்கையும் மேம்படுவதை பார்க்க முடியும். குறிப்பா நம்ம குடும்பத்துல திருமணத்திற்கு தயாராகி இருக்கக்கூடிய பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இருக்காங்க, உடல் எடை கூடுதலாக இருக்காங்க, தொப்பை பெருசா இருக்குன்னா தவறாம இந்த ப்ரிப்பரேஷன்ஸை கொடுக்க முடியுமான்னு பாருங்க. இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல இதை 3 மாத காலம் பயன்படுத்திய பிறகு உங்களுக்கு கிடைத்த நல்ல பயன்கள் என்ன, பலன்கள் என்னன்றத என் கூட ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நிச்சயமா கமெண்ட்ல உங்களோட கேள்விகளை கேளுங்க.
மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.